இருக்கிறவங்கள்ட்டையும் அந்த மகாலட்சுமி கரம் நீக்கும். அடுத்தது பரந்தளவிலான ஒரு சேவை மனப்பான்மை. ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல அந்த இடத்துல அதுக்குரிய தேவை என்னவோ அதை பார்த்து நம்ம செய்த அவங்களுக்கிட்ட அந்த மகாலட்சுமி சந்தேகமே. அடுத்தது உடல் உள ஆரோக்கியம், அதுவே ஒருத்தருக்குரிய மகாலட்சுமியான ஒரு விஷயம். அப்ப அதுக்குரிய காரணங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நம்ம ஒரு காலையில எழுந்ததுல இருந்து காலையில் எழும்பி ஒரு இறை வணக்கத்தோடு நம்மளோட நாளை தொடங்கி அன்றைக்கு காலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் எல்லாமே நல்லபடியாக நடைபெறுறது. நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்மளை அறியாமல் நம்மளுக்கு அது கிடைக்கிற அன்றைய நாள் கிடைச்சாலும் அதே நேரம் அன்று எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமாகவே நடந்தாலும் அன்றைய நாள் நிறைவான மகாலட்சுமி நம்மள்கிட்ட இருக்கிறார். அடுத்த விஷயம் தொடங்கினோம்னு சொன்னா அந்த விஷயத்தை முடிக்கும் வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம அந்த விஷயம் நல்லபடியாக நிறைவேறினாலே நம்மளோட ஒரு மகாலட்சுமிகரம் தான் அந்த விஷயம் முடிவடைஞ்சிருக்கிறது. அடுத்தது மற்றவர்களோட நம்ம பேசுற பழகுற விதங்கள், ஒருத்தரோட நம்ம அன்பு காட்டுற விதம், கருணை காட்டுற விதம், அந்த விஷயங்களும் அவங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு மகாலட்சுமிகரமான விஷயமா. மற்றது அவங்கள ஒருத்தரை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தலாமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கிட்ட அந்த திறமை இருந்தா கூட அது நிறைவான ஒரு மகாலட்சுமி. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற சேவையும் ஒரு மகாலட்சுமி கரத்துக்கு சொல்லலாம். உடல் உள்ள ஆரோக்கியம் சொல்லக்கூடிய நம்ம ஆரோக்கியம் நம்மளுக்கிட்ட எப்பயும் ஒரு நம்ம இருக்கிற காலங்கள்ல நம்ம ஒரு நோய் அது இதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே இருக்கிறதும் ஒரு வகையான புத்தர் சொல்லியிருக்கார், the health is the greatest wealth. Yes. நம்மளோட சுற்றம் சூழ நம்மளுக்கு அன்பாக இருக்கிறது கூட நம்மளுக்கு நிறைவானது மகாலட்சுமி விஷயம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு மகாலட்சுமி போது மனதில் ஏற்படும் மாற்றங்கள். பாதங்களை பணிந்தவராக அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் போது மனதில் ஏற்படும் மாற்றங்கள் மனதிலே என்பது வழங்கப்பட்டுள்ளது. பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை என்பது அவர்கள். ஆனால் மகாலட்சுமியின் அருள்னால பொருள் கிடைக்கும் போது நாங்கள் இவ்வுலக வாழ்வையும் அவ்வுலக அருளையும் பெறுவதனால் மனதில் நிறைவான ஒரு திருப்தி, மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை, அட்ட ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியால் கிடைக்கப்பெறும் போது அவன் ஒரு பூரணத்துவமான வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அவன் ஒரு அருள் கிடைக்கப்பெற்ற மகாலட்சுமி அருள் கிடைக்கப்பெற்றவன் தயையுடையவனாக, தானம் செய்பவனாக, அன்பு, அமைதி, கருணை முதலியவற்றை பிறரிடத்து வழங்குபவனாக அவனுடைய மனநிலை மாற்றம் வரும். பொருள் இருக்கிறவர்கள்ட்ட குணம் இல்லை என்று சொல்வார்கள். அது பொய்யான விடயம் என்று எங்களுடைய சுவாமிஜி எல்லாம் கைதட்டுங்க ஆகும். நான் ஒத்துக்கல. என்ன இன்னொரு ஃப்ரெண்ட் ஒன்று அது கேட்டால் சொல்லுவேன், நில்லுங்க. நம்மளோட ஊர் அவர் அவன்கிட்ட தம்பி 2 பேரும் என்னோட இருக்கு. அவர் தம்பி 2 பேரும் நிறையா பணக்காரன். நான் வெறியாக்கன்னு சொல்லலை, இவன் நல்ல மனுஷன். அப்போ அவனோட ஒய்ஃபு இவருக்கு ஒரு கடை ஒன்று கட்டி கொடுத்தோ, தொழில் செய்யுங்க கொஞ்ச நாளாக கடை இது கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் அவரோட ஏதோ சம்திங்கிறோம், இது நம்மளோட தமிழா கட்டா இருக்குது. அப்போ நான் நடந்து போகல கிண்டி விட்டேன். நான் ஐயா எனக்கு தெரியும் இவங்க 2 தம்பி பேரும் பணக்காரன், கூட மனைவியோ இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. நான் தெரியுமா, வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம்னு படிச்சுவிட்டார். கொண்டு போக மாட்டேன். இந்த பில்கேட்
அது என்னையா குணத்துக்கு கூடாது. ஈவன் எலன் மாஸ்க்கு கோடீஸ்வரன் குணத்துக்கு குறைவு இருக்கும். நான் அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்து என்ன என்னண்டா, உனக்கு உண்மையான குணம் இருந்தால் பணம் வந்து அது போகாது. வேணே உண்மையான நல்ல குணம் எப்படி போகும்? எங்கிட்ட நீ கூட கோடி இல்லை பில்லியன்ஸ் இல்லை மில்லியன் அதுக்கு மேலே கொடுத்தாலும் எங்கிட்ட குணம் ஒன்று போகாது. அது இன்பில்ட் டிஃபால்ட் இல்லைங்கம்மா. வெரி குட், தேங்க்யூ. அது தவறு. தூய உள்ளமுடையவர்களிடத்தில் தான் நிரந்தரமாக குடியிருப்பார். அந்த தூய உள்ளம் ஒருவருக்கு ஏற்படும் போது மனதில் அமைதி, பொறாமையற்ற தன்மை, சீரிய குணங்கள், பிறருக்கு உதவுறது, இப்படியான குணங்கள் வந்து அமையும் போது அவர் சமூக சிந்தனை உடையவராக இருப்பார். சமூகத்தால் ஒரு சமூகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு திடமாக ஏற்படும். அடுத்தது ஒற்றுமை பேணுபவராக, சமுதாய ஒற்றுமையை பேணுபவராக இருப்பார். அடுத்தது பெரியோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக மகாலட்சுமியின் திருவருளினால் கிடைப்பது மட்டுமில்லாது மோட்ச சாம்ராஜ்ய அடைகிறதுக்கு மகாலட்சுமியினுடைய அருள். அது சுவாமி சிவானந்தர் அப்பாடப்பா, அது அப்பைய தீட்சிதர் பேர். மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமி நம. மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமி, மோட்சம் கூட மகாலட்சுமி இருக்குண்டு. அதை சுவாமி சிவானந்த கோட் பண்ணியிருக்காங்க. அது உண்மை இல்லையோ? ஓகே, ரைட். கொடுப்பார்க்கு குறைவில்லை என்னும் போது அவருடைய வாழ்க்கையும் செல்வமும் மேலும் மேலும் பெருகி ஒரு ஒளியை இன்னொரு ஒளியினால் ஏற்றுவது போல ஒருவரிடம் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் போது அவருடைய நல்ல குணங்கள் மற்றவர்களையும் வாழ்விப்பதற்கு துணையாக அமையும். அதனால் அது செல்லும் அந்த மனநிலை என்பதை கூறுகிறேன். வெரி குட், கங்காட். எதிர்கால சந்ததி. ஓம் சக்தி பராசம். எங்களோட குரூப் 3 நம்பர் குரூப்ல பேர் பரமானந்தம். குரூப்புக்கு தந்திக்கிற தலைப்பு என்னண்டா அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ஒரே நேரத்தில் வர என்ன செய்ய வேண்டும். அப்படி அருட்செல்வம் பொருட்செல்வமும் ஒரே நேரத்தில் வரணும்டா, அருட்செல்வம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வளவும் இல்லை. அருள் இருந்தால் பொருள் தானாக வருவாங்க. அப்படி நமக்கு அருள் வர வேணுமெண்டா நம்ம நினைக்கிற தீய குணங்கள் சிலவற்றை இல்லாமல் கொண்டோ நல்ல குணங்கள் வளர்க்க வேண்டும். அப்படி நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்கள் என்னண்டா பொறாமை, பொய் சொல்லுதல், நன்றி உணர்வு இல்லாத இருத்தல், சோம்பேறி, அப்படி நம்மகிட்ட இருக்கிற சில தீய குணங்கள் நம்ம எல்லாம் வரணும். அப்படி நம்ம வளர்க்க வேண்டிய நல்ல குணங்கள் என்னென்னா அன்பு, கொடுத்தல், நன்றி உணர்வு, அப்படி நம்ம சில நல்ல இதை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தாலே நம்ம அது மட்டுமின்றி பூசை வழிபாடு நம்ம செஞ்சால் அருள் வரும். மகாலட்சுமி குடியிருக்கும் இடங்கள், அதோட குடியிருக்க இடங்கள். மகாலட்சுமி குடியிருக்க இடங்கள் நம்மளோட பொதுவாக இது நம்மளோட இல்லங்களை பற்றி தான் கதைக்கிறோம். குடியிருக்கும் இடங்கள் நாம் வாசம் செய்கிற இடங்கள். மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வாரா வேண்டாம். மகாலட்சுமி வார வீடு கட்டாயம் சுத்தமாக இருக்கணும். குப்பை குளங்கள் இல்லாமல், அந்த பொருள் இந்த பொருள் இல்லாமல் நீட்டான வீடை அழகாக கூட்டி துப்புரம் வச்சு எல்லா அறைகளும் சுத்தமாக இருந்து, ஸ்பெஷலாக பூஜை அறை மிகவும் கிளியராக இருந்து, அதில் படங்கள்லாம் சுத்தமாக வச்சு ஒட்டரை தூசி சாமான் இல்லாமல், சாமி அறையில் சாமி மட்டும்தான் இருக்கணும். பூஜை அறையில் பூஜைக்குரிய படங்களும் பொருட்களும் சுவாமி படங்கள் மட்டும்தான் இருக்கணும். அப்படியான இடங்கள் பார்த்தோடனே நம்மளோட ஒரு மகாலட்சுமி இந்த மாதிரி வரும். கொஞ்சம் ப்ரே பண்ணணும் போல இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளேருந்து ப்ரே பண்ணணும் போல இருக்கும். அப்படியான இடங்களில் மகாலட்சுமி வருவாங்க, வாசம் செய்வாங்க. அதோட நம்மளோட வீடு வளவுலையும் சொல்லலாம். வளவுக்குள்ளே உழுபட்டோன்னே எங்கே போகிறோம்னு தெரியா, இந்த காடை நான் பாரு, இந்த ரெஸ்டாரண்ட் மிகவும் அழகாக இருக்கு. அது சில வீடு வளவுக்குள்ளே போகணும்னா இன்னும் ஒரு எண்ணம் ஒன்று வரும். அப்படியான இடங்கள் இல்லாமல் அதில் சுத்தமாக வச்சு, வீட்டில் துளசி வச்சு, நல்ல நல்ல மரங்கள் இருக்குது. மகாலட்சுமிக்குரிய மரங்கள், நம்மளோட சிந்தனைகளை மாற்றக்கூடிய நல்ல நல்ல மரங்கள் வாசலில் வைக்கிறதுக்கு. நம்மால் வர போட்ட இயற்கையான ஆய்வாளர் சொல்லுவாங்க, வீட்டில் கட்டாயம் ஒரு 10 வகையான மரங்கள் இருக்கணும். வேப்ப மரம், முருங்கை மரம்,
அப்படியே நல்ல மரங்கள் முருங்கை மரத்தை ஏன்னு சொல்லணும்னா ஆரோக்கியமானது. வேப்ப மரம் நம்மளோட சுவாசத்தை கிளியர் பண்ணணும். அப்படியான மரங்கள் இருக்கணும், நல்ல பூ மரங்கள் இருக்கணும். அப்படி பார்த்து கொண்டு வரக்குள்ள சுவாமி சொன்ன மாதிரி நேற்று கைக்குள்ள நம்ம கைக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்குள்ளேன்னா அவங்க வந்து பார்க்கக்குள்ள இந்த வீட்டில் பூ மரங்கள் வீடில் அம்பளியில் வளர நீட்டாக துப்புராக இருந்தால் அப்போ தேவைகள் பார்த்துட்டு அந்த வீட்டில் இறங்கிட்டு நம்மளுக்கு போகக்குள்ள ஆசீர்வாதம் சேர்ந்து போவாங்க. அப்படியான இடங்கள் அறிக்கணும். அடுத்தது அந்த வீட்டில் இருக்கார்கள் உண்மையிலே கொடைவள்ளல் எவ்வளோ காசு பணம் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மள ஒரு கொடைவள்ளலை அறிக்கணும். கொடைவள்ளல் இருந்தால் தான் கொடுக்கணும், மட்டும் இருக்கிறதே கொடுக்கலாம். அப்போ அந்த சிந்தனை உள்ளவர்களாக தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் அறிக்கணும். அப்படியான இடங்களில் மகாலட்சுமி நிச்சயமாக வாசம் செய்வாங்க. அடுத்து நம்மளோட உறவுகள்னா நம்ம சேற்று ஆக்கள் உதாரணத்து நம்ம ஞானிமார் சுவாமிஜி போல ஆக்களோட நம்மளோட உறவுகள் அவங்களோட அந்த கூட்டம் திருக்கூட்டமாக இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி கடாட்சம் வந்து சேரும். அது அடுத்து வீட்டில் இருக்க உறவுகள் ஹஸ்பண்ட் பாய் பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லோரும் ஒரு அன்பாகவும் பாசமாகவும் எல்லோரும் ஒற்றுமையாகவும் இருக்கணும். நல்ல நல்ல வார்த்தையில் பார்க்கணும். வீட்டில் இருக்கக்குள்ள டேய் அப்படின்னா வாடா ஸ்ரீதேவி வாடா இந்த மகாலட்சுமியே பாமனே அந்த உண்மையான வார்த்தைகள் சில ஸ்ரீதேவி ரெண்டு ஸ்ரீதேவி வந்து ஆமானே மகாலட்சுமியே அப்படின்னு கதைப்பாங்க. அப்படியான ஒரு வார்த்தை இருக்க வீடுகள் அறிக்கணும். இதுக்கு மாறாது மற்ற வார்த்தைகளை பார்க்காம இருக்கிற நல்லது. அடுத்து அந்த மகாலட்சுமி இருக்க வீடு மகாலட்சுமி இருந்தாலும் இது வரும், இது இது அல்லாட்டி அது வந்தாலும் மகாலட்சுமி வரும். அதாவது உடல் உள்ள ஆரோக்கியம். மகாலட்சுமி நம்மளோட வாசம் செய்கிற வேண்டாம் அந்த வீட்டில் இருக்க நம்ம எல்லாருக்கும் அவளோட கருணையால் உடல் உள்ள ஆரோக்கியம் அனைத்து நம்மளுக்கு வரும். அதோட நம்ம உடல் உள்ள ஆரோக்கியமாக இருந்தால் மகாலட்சுமியும் தானாக வருவாகும். அப்போ இது ரெண்டையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி. கண்டிப்பாக வெரி குட். அதில் மகாலட்சுமி வீடா மகாலட்சுமி இந்த வாரத்தை என்னது பார்க்கிறது மகாலட்சுமி கடாட்சம். நான் எனக்கு வீட்டில் வந்து இறங்கின உள்ளுக்கு வந்த சொல்லுவாங்க இது மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மா வருவா அதுக்கு எதிர்மாறாகவும் இருக்குது இல்லையோ? முடிஞ்சா வாங்க நன்றிகள். இங்கே இப்படி நிற்கலாம் கொஞ்சம் தள்ளி இங்கே நீ கொஞ்சம் பின்னால் இடமா இந்த கதை பேச்சு இந்த பிசிக்கல்னு சொல்லக்குள்ள எல்லாம் சுவாமி சொல்லிட்டாரு. நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் சொல்கிறேன். காலையில் நமக்கு பிசிக்கல் நடக்குது. அது என்னென்ன வகையில் நடக்குதுன்னு சொல்லுங்களேன். என்னென்ன வகையில் பிசிக்கல் நடக்குதுன்னு சொல்லல எனக்கு. அதாவது நம்ம நடக்கிறது பயிற்சிகள் விளையாட்டு கையோட்டுறோம். அடுத்து முக்கியமான பிசிக்கல் சுவாமி சொல்லிட்டு இருந்தது. என்ன பிசிக்கல்? யோகாசனம். அது உண்மையிலேயே அது எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு நோய் வராது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது மென்டல் நம்மளோட உலக ரீதியான விடயங்களும் மிக முக்கியம். நடக்கிற பயிற்சியெல்லாம் அதுதான் சுவாமியோட பயிற்சி கூட உடற்பயிற்சி தான். உள்ள கூட அந்த உடற்பயிற்சி நம்மளோட சிறப்பாக இருக்கும். அந்த உடம்பு கிளியர் ஆகும் சொன்னால் நமக்கு இன்னும் நோய் வராது. அடுத்தது ஃபிசிக்கல், மென்டல், சோசியல். இப்போ சோசியல் மிக முக்கியம். இந்த உலகத்தில் நாம் சாதாரணமாக மிருக வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்லிக்கிறார் எங்களுக்கு. அதுதான் நம்மளோட நோக்கு. இப்போ நம்மளோட எல்லாம் நம்ம தேடுறதெல்லாம் நம்ம மனிதர் இல்லை, இந்த உடம்பு நம்ம இல்லை, நம்ம எல்லாம் யார்? இதுதான் நம்மளோட கேள்வி. இதுக்கு கட்டாயம் சமூக வாழ்க்கையில் சரியான அறத்தை கடைப்பிடிக்கணும். இல்வாழ்வா நன்மா இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் என்ற துணை. இதை விட இனி வந்து சொல்கிறதுக்கு அதில் இடமில்லை சுவாமிக்கு. அடுத்தது மென்டல், அடுத்தது வந்து நாங்கள் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல். என்னதான் இருந்தாலும் ஒருவர்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, அதாவது ஆன்மீக இல்லாட்டி வந்து அது வேலை இல்லை. உண்மையிலே எனக்கு ஆசை சுவாமி, நான் சொல்ல இடத்துல எனக்கு 1 வீக் தரவும் நான் அந்த நேரங்களில் சின்ன பருவத்திலிருந்து ஆசைப்படுறது. ஆறுமனாவில் இருந்தார், வேறு இருந்தார், யார் நம்மட வீலானந்தர் சுவாமிஜி இருந்தார். இப்போ இலங்கையில் பெரிய பெரிய வாக்கில் இருந்தாங்க. இந்தியாவில் விவேகானந்தர் எல்லாம் வழிகாட்டினாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் கண்டதெல்லாம் அந்த கோயிலில் பொங்கல் தூண்டவரும் இந்த பூஜாரி மாதிரி வேறு சொற்கள் தான் கண்டுறேன். அப்போ அங்கால எனக்கு தெரியல. எனக்கு ஏன்டா இதை நிறைவேற்றுவாங்க டாக்டர், எனக்கு சரியான ஆசை. அதை நிறைவேற்ற சங்கம் நீங்கள் தான் சுவாமிஜி. உண்மையாக எனக்கு நான் சொல்கிறேன். எங்களுக்கு உண்மையிலே நீங்கள் கடிச்ச செல்லும் சுவாமி, அதுதான் எங்களுக்கு மகாலட்சுமி. நீங்கள் தான் எனக்கு நான் சுவாமி நித்யானந்த சுவாமி என்றதை விட உங்களுக்கு நினைக்கிறேன். நான் மகாலட்சுமி சுவாமி என்று தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். நான் என்ன சொன்னால்
இதில் வந்து தர்ம வாழ்க்கை வாழணும் எல்லாரும். தர்ம வாழ்க்கை வாழணும் என்றால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோபம், பொறாமை, கஞ்சம் அப்படின்னா சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் வேறு விதத்தில் சொல்கிறேன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் சுவாமிஜி இப்போ ஒரு மனுஷன்கிட்ட காசு இல்லாலும் வேண்டால் எங்களெடுத்த தாய் வேண்டாம். அப்படின்னால் ஒருவன் இல்லாட்டி பெற்ற தாய் கூட வேணான்னு தான் சொல்லுவார். பொண்டாட்டி நிம்மதி சொல்லுவார். அப்போ காசிலிருந்து வேணும், பணம் வேணும் சுவாமி. உண்மையிலே செல்வம் வேணும் மனுஷனுக்கு. சுமார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ பொண்டாட்டி இருக்கவங்களை அடிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு அப்படியே இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது சுவாமிஜி. சரி, அப்படின்னு சொன்னால் சுவாமி இது கட்டாயம் எங்கள்கிட்ட வந்து செல்வம் இருக்க வேணும். அந்த ரீதியில் இது எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது சுவாமிஜி உள்ளமும் இல்லமும் என்ற விஷயத்தில் வந்து தூய இருக்கணும். அதை நீங்கள் அடிக்கடி சொல்கிறது எனக்கு மிச்சம் பிடிக்கும் சுவாமி. தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தினுள்ள இருப்பளிங்கு வாராதிடர் என்று சுவாமி அடிக்கடி சொல்லுவார். நான் எங்கே வேணாலும் அந்த சொல்ல மட்டும் பயன்படுத்து சுவாமி. அப்போ அந்த இடத்துல அவ வந்து கொண்டிருப்பாங்க. இந்த உழைப்பு நம்மகிட்ட இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், குமார் சொல்லுவார் ஊரு உழைக்கணும், ஊரு விட மாட்டேன். அப்போ உண்மை ஓடி ஓடி உழைச்சி போட்டு வீட்டை கஞ்சத்தனை அந்த இதை வச்சு கொண்டு இருக்கிறது வேலை இல்லை. அது வந்து ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த உழைப்பை பற்றி எம்ஜிஆர் இன்னொரு சவுந்தர பாடுறாரு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. அது சொல்றாரு. நல்ல பொருளை எல்லாம் தூங்கி கெடுத்தவங்க நாட்டை கெடுத்தவுடன் தானம் கட்டான். அல்லும் பகலும் சிலர் கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழைத்துக் கொண்டார். இந்த பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பொன்னான வாழ்க்கையெல்லாம் தூங்குவப்பான்னு சொல்றாரு. கல்லியில் அந்த பிள்ளைகளை படித்தால் பெண்மையின வாழ்த்துறமான கல்லியில தூங்குனா கல்லிகளை பாய், கடையில தூங்குனா முதல் பறந்துடும், படையில தூங்குனா வெற்றி போயிடும். சரிதானே? அப்ப இப்படி நாம இந்த தூங்குற இடத்துல அந்த விஷயங்களை நம்ம விட்டுருவோம். ஆகவே நம்ம பொன்னான வாழ்க்கையாக நம்ம வாழணும்டா தூங்கக்கூடாது. நம்ம தூங்குறதா நித்திரையை பற்றி சொல்லல, நம்ம உஷாரா சொல்ல. அடுத்தது கொடை, நம்ம கொடை செய்யணும். சுவாமி அடிக்கடி பாரு, எனக்கு அதுவும் விரும்புகிறாங்க. அது கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அழுகின்ற. பாருங்க பாருங்க, அங்க கடவுளை தேடி எங்க போக இல்லைங்க. கருணை இருந்தா கடவுள் நம்மளோட இருப்பார். ஆகவே அதுவும் உண்மையிலிருந்து செல்வத்துக்கு முக்கியமாக காரணம். அடுத்தது பக்தி வாழ்க்கை. பக்தி நிறைய நமக்கு சுவாமி சொல்லுவார். ரோட்டில் போடுற 4 பேரும் உங்களுக்கு நடத்துறாங்க அடிச்சு சொல்லுவார் சுவாமிஜி. நான் மடிச்சு ரோட்டில் ஒரு 4 நமக்கு தெரியும். நம்மளோட 4 பேர் நான் வாழ்க்கையை நம்ம பின்பற்றோம். பாருங்க, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகவும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிள்ளையை பொறுப்பானை, பிள்ளையெல்லாம் தவிர பணிப்பானை, பின்ன தன்மை என்ன தருகுண்டா எம்மாரியம் எழில் வந்த பிரானை, அன்னம் பயன் பயத்தனி யாரும் நாளை மறக்கணும் அவன் சொல்றாரு. பாருங்க, பொண்ணு பொன் கேளுங்க, பக்தியா கேளுங்க. அவர்கிட்ட திருஞான சம்பந்தர் கொடுத்தாரு, மற்றது அப்பர் கொடுத்தாரு, மாணிக்கவாசர் கொடுத்தாரு. பரியெல்லாம் நரியெல்லாம் பரியாகி போனது என்று பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். ஆகவே பக்தி மார்க்கம் வாழ்ந்த ஆட்கள் சரித்திரமே இல்லை. அவங்க பிச்சை எடுத்தாங்க. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தலடா, பருவதை எதிர் அவன் கொடை கர்ணன் அடிக்க யார் இருக்கா? கடைசி நேரத்திலையும் அவன்கிட்ட பிச்சைக்கார் வர கர்ணன் கண்ணன் பாருங்க. கொடையாளங்கிட்ட கடவுள் வருவார் தேடி வந்து அவருடைய செய்தியை பரப்புறாரு. ஆகவே கொடை செய்தா செல்வம் அவர்கிட்ட வரும். அடுத்தது வந்து நன்றி உணவு. என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்டமார்க்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆகவே நாங்கள் வந்து நன்றி உள்ளாக்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம சொல்லுவோம், ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட வீட்டில் இல்லத்தில் வந்து நமக்கு செல்வம் வரணும்னு சொன்னால் அந்த கணவன் உண்மையிலேயே அந்த மனைவி கணவன் கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்லுவாங்க. சுவாமி சொல்கிறார் வந்து வர இயலாத ஆக்கள்ண்டா
உண்மையான அன்பான மனைவன், அன்பான மனைவி. அப்ப அது வந்து நகமும் சதையும் போல இருக்கணும் சுவாமிஜி. அப்படி இல்லாம இருந்துட்டு சரியா மாற்றான் வீடு மாற்றான் தோட்டம் சரிதானே அப்படி போறது மதுபாவது உங்களுக்கு இதை சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் போனா செல்லம் வராது சுவாமி, சொல்லிருக்கும் வராது. எனக்கு தெரியாது ஐயா. அப்ப அதாவது இப்ப நமக்கு இதெல்லாம் வரும் என்று நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப ஆகவே நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னால் உண்மையாக அன்பான மனைவியில புன்சிரிப்பிலேயே மகாலட்சுமி இருக்கிறாங்க. அப்ப அந்த புன்சிரிப்பை நம்ம பார்த்தா மகாலட்சுமி அதே போல மாறி பார்த்தா அவரு மனுஷன் போய் சொல்றாரு சுவாமிஜி ஐயா ஒரு அடியர் வந்திருக்காரு, அவள் இப்படி பார்த்து போட்டு இப்படி தலையை அப்படி விரிச்சு போட்டு இருத்தி முகத்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விரித்து வந்து ஆடினாள் பாடினாள் ஆடி பணம் கொடுத்தா சாடினாள் ஓடத்தான் சுள்ளகட்டு அட்டிச்சால் ஓடு ஓடுறான் நீ எனக்குடா ஷாப்பா. இவள்ற வீட்டுல மகாலட்சுமி வருவாங்க வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க அதை விட்டு போட்டு நம்மளோட மனைவி நம்மளோட என்னப்பா 6 கோடி அடியவரா சுவாமிஜி திருநாவுக்கரசருக்கு அற்புத அடிகள் என்ன செய்தாரு ஃபுல்லா கிடக்காரங்க பாம்பு தீண்டி ஆனா அவளுக்கு என்ன கொடுத்தாங்க என்ன இறைவனே வந்து சொன்னார் இல்லையா. அப்ப அந்த பெரிய மகாலட்சுமி நம்மளோட வீடு தேடி வருவார். ஆகவே நாம திரும்பி மீண்டும் நான் சொல்றேன் வெரி குட் நன்றி வெரி குட். ஓடியோடு கிடைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று கேள்வி நமக்கு கூட. ஆறாவது கேள்வி, மகாலட்சுமியை போற்றும் சரியான வழிபாடு மற்றும் பூசை முறைகள். மகாலட்சுமியை பூசை முறைகள் ஒவ்வொரு வருடமும் மகாலட்சுமிக்குரிய சிறப்பு காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்ற மகாலட்சுமி பூசை நவராத்திரி அப்படியான காலங்களில் மகாலட்சுமியை விசேடமாக பூசை செய்கிறோம். இந்த பூசை முறைகள் முறைகளும் வழிபாடும் என்ற நேரம் அந்த பூசை செய்கிறேன்னு சொன்னால் மகாலட்சுமியை தேவியை ஒரு நம்ம இந்த ஆவாகனம் எடுத்து அவருக்குரிய அலங்காரங்கள் அவருக்குரிய நைவேத்தியங்கள் அத்தனையும் நம்ம சுத்தமாகவும் அந்த முறைப்படி நம்ம செய்ய வேண்டும். செய்த அந்த பூசையை படுத்தி அந்த பூசைக்குரிய வழிபாட்டு முறை என்ற நேரம் அவருக்குரிய அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் இந்த அஷ்டகம் ஸ்ரீ ஸ்தோத்திரம் மற்றது கனதர மந்திரம் அந்த மந்திரங்களை சரியான உச்சரிப்புடனும் மன தூய்மையுடனும் அந்த ஒழுங்காகவும் நம்ம உச்சரித்து அது பாடுற வேலைகளில் இந்த வழிபாடுகள் அப்படி செய்கிறோம். ஓகே வெரி குட் தேங்க்யூ.